ஸ்பைனில் ஒரு 4 விதமான ஆக்ஷன் கொடுக்கலான்னு சொன்னேன். ஒன்று பேக் ஆர்ச்சு, ஃபார்வர்ட் மூமெண்ட்டு, ட்விஸ்ட்டு, லேட்ரல். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுனாக்க ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கையை அப்படி ரைஸ் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி திரும்பலாம். திருப்பி இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இப்படி சென்டருக்கு வரலாம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து பின்னாடி பார்க்கலாம். மறுபடியும் இன்ஹேல் பண்ணிகிட்டே இப்படி சென்டருக்கு வரலாம். எக்ஸேல் பண்ணும்போது கையை கீழே இருக்கலாம். இந்த ட்விஸ்ட் ஃபார்மேட்டை நம்ம பிரத்தோட கொலாபரேட் பண்ணி இப்போ நான் ஈஸியாக சிம்பிளாக பண்ணேன். இது எல்லாருமே பண்ணலாம். இது பண்ணும்போது அந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி நாட்ஸ் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதாவது என்னென்னா, நம்ம வேலைக்கு போகிற முன்னாடி இந்த ட்விஸ்ட் ஃபார்மேட் ஒரு 10 தடவையும், நம்ம வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு ஒரு 10 தடவையும் பண்ணோம் அப்படின்னா, அந்த த்ரூ அவுட் த டே நம்ம என்னெல்லாம் ஹர்ட் நம்மளுடைய ஸ்பைனுக்கு கொடுத்தோமோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது லேட்ரல் மூமெண்ட். நம்ம இன்ஹேல் பண்ணிகிட்டே கையை அப்படி தூக்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது ஒரு மூமெண்ட். இன்ஹேல் பண்ணும்போது கையை கீழே மேலே தூக்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது கீழே இறக்கிடலாம். திருப்பி இன்ஹேல் இந்த பக்கம் தூக்கலாம். எக்ஸேல் ஒரு லேட்ரல் மூமெண்ட். இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே இருக்கணும். எக்ஸேல் கையை கீழே இருக்கலாம். ஸோ நம்ம மூமெண்ட் எல்லாமே பிரத்தோட கொலாபரேட் ஆகணும். அப்படி பிரத்தோட கொலாபரேட் ஆகிற போது தான் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் பண்ணி எனர்ஜி போகிறதுக்கு உண்டான ஒரு ரூட்டை கிளியர் பண்ணுறோம். இதே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மைல்டு ஆர்ச் கொடுக்கலாம். மைல்டு ஆர்ச்சுங்கிறது எப்படி கொடுக்கலாம்? இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கையை எப்படி நல்லா ரைஸ் பண்ணலாம். எக்ஸேல் பண்ணும்போது கீழே இருக்கலாம். இவ்வளோ தான் பண்ணணும். வெறுமனே இந்த கையை தூக்கி இறக்கிறத டெய்லி ஒரு 10 தடவை காலையிலையும் சாயந்தரம் பண்ணாலே போதும். இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்களேன். இந்த ஷோல்டர் மூமெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஷோல்டர் ஃப்ரீ ஆகிடும். ஷோல்டர் எதோட கனெக்ட் ஆகிருக்குது? நெக்லேருந்து கனெக்ட் ஆகிருக்குது. நெக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ நெக்கு, ஷோல்டர் இது ரெண்டையும் நம்ம ஃப்ரீ பண்ணுறதுக்கு இந்த கை தூக்கி இறக்குனாலே ஃபிசிக்கல் லெவலில் ஒரு வேலை செய்யுது. ரெண்டாவது இங்கே என்ன நடக்குது? டயஃப்ரமை நல்லா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணுறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே கை தூக்கி இறக்குற போது அப்போ லங்கோடைய ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்யும். அப்போ நம்மளுடைய ப்ரீதிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லங்கு நல்லா வேலை செஞ்சால் என்ன நடக்கும்? இங்கே ஹார்ட்டு நல்லா வேலை செய்வார். எங்கேயுமே ஒரு பிளாக்கேஜே இருக்காது. எல்லா ஆர்கனும் நல்லா வேலை செய்யும். ஸோ ஃபார்வர்ட் மூமெண்ட், பேக் ஆர்ச் மூமெண்ட், ட்விஸ்ட்டு, லேட்ரல், அதே மாதிரி இன்ஹேல், எக்ஸேல். இந்த ஒரு சின்ன ப்ராக்டிஸை, சிம்பிள் ப்ராக்டிஸை டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில், 10 நிமிஷம் சாயந்தரம் பண்ணோம்னா நமக்கு இப்போ எதனாவது ஒரு தொந்தரவு இருந்தால் அது டைல்யூட் ஆகிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நாளைக்கு எதுவும் வராமலும் பார்த்துக்க முடியும்.